இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது என்று இங்கு சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில் மூடன் ஞானி என்று அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் மரிக்கும் பொழுது அவர்கள் மறக்கப்பட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி மூடன் சாகிறானோ அப்படித்தான் ஞானியும் சாகிறான். அதனால் இதை பார்க்கும்போது இந்த உலகத்தில் மூடனாக வாழ்ந்தா என்ன அல்லது ஞானியாய் வாழ்ந்தா என்ன என்று சொல்லி இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே, அதாவது தேவனற்ற வாழ்வில் வாழ்கிற மனிதர்கள் செய்யப்படுகிற கிரியையெல்லாம் எனக்கு விசனமாக இருந்தது, மாயையாக இருந்தது, மனசுக்கு சஞ்சலமாக இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்களுக்கு சஞ்சலம் வருகிறதற்கு காரணம் என்ன? புத்தரே அவருடைய வாழ்க்கையிலே சொல்கிறார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி. மனிதர்கள் எப்பொழுதுமே முதல் இடத்தை பிடிக்கிறதற்காக முண்டியடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முன்னிலையில் இருக்கணும், முதலிடத்தில் இருக்கணும், தாங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதற்காக இன்றைக்கு முண்டி அடிக்கிற நாம் ஜனங்களை பார்க்க முடியும். அதற்காக அவர்கள் இடைவிடாது உழைக்கிறதற்கும் தயாராக மாறிடுறாங்க. அப்படி ஒருவேளை முதலிடத்தை அடைந்த பின்பு அதை தக்க வைப்பதற்கு சஞ்சலப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள். கடைசியில் அந்த சஞ்சலத்தின் நடுவில் அவர்கள் வாழ்க்கை முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவம் தான் இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. முதலாவது இடத்தை அடைகிறதற்காக அப்படி அடைஞ்சிட்டா திருப்தி கண்டடைய முடியுமா? ஒன்றாவது இடத்துல இருந்ததுனால எனக்கு திருப்தி கிடச்சிச்சா என்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். எனக்கு அது விசனமாக இருந்தது, எனக்கு சஞ்சலமாக இருந்தது, எனக்கு அது மாயை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய 20வது வயதிலேயே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 20ஆம் வயதிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு அவர் கடந்து சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய தேசத்தை 12 மாவட்டங்களாக பிரித்து 12 ஆளுநர்களை நியமித்து நல்ல வரி வசூலிப்பதற்கும், அரசர் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், ஏன்னா 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தபடியினால் அந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக இருந்தபடியினால் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள்களை எல்லாம் சேகரிப்பதற்கும் யூதா தேசத்தில் மட்டும் வரி விலக்கை அளித்து மற்ற எல்லா கோத்திரங்களிடமிருந்தும் அவர் வரி வசூலித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய சாப்பாட்டை குறித்து சொல்லப்படுகிறது. 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, 300 மாடுகள், 100 ஆடுகள், கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், பறவைகள், இப்படி பல வகையான காரியங்களை அவர் சாப்பிட்டதாக நாம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் அவரே தன்னுடைய வாயால் சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தில், என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? சாப்பிட்றதுலையும் நான் தான் முதலிடத்தில் இருந்தேன். என் வீட்டுக்குன்னு, என் குடும்பத்துக்குன்னு சொல்லி இவ்வளோ காரியங்கள் சாப்பாட்டிற்கென்று செலவிடப்பட்டது என்று சொல்லி நன்றாக நான் சாப்பிட்டு வாழ்ந்தேன் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். சாப்பிடுகிறதில் நானும் என் குடும்பமும் முதலிடத்தில் இருந்தோம் என்று சொல்லி, அதே போல் என்னை போல் சம்பாதிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறார். அவரது படைபலங்களெல்லாம் பார்த்தா, அதாவது தமிழ் வேதாகமத்தில் 4000 குதிரை லாயங்கள் என்று போடப்படுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மற்ற பிரதிகளில் 40,000 குதிரை லாயங்களையும் 12,000 குதிரை வீரர்களையும் அவர் சம்பாதித்தார். திரளான வெள்ளி, திரளான பொன், இவைகளை எல்லாவற்றையும் அவர் அதிகமாக சம்பாதித்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண அந்த கற்பனைகள் சுருளில்
ஆண்டவர் எழுதி கொடுத்த காரியங்கள், அநேக குதிரைகளை ஆளுகிறவர்கள் சம்பாதிக்கக்கூடாது, அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளி பொண்ணு மிகுதியாய் பெருக வேண்டாம், அதனால் சகோதரர்கள் மேலே உனக்கு மேட்டிமை வந்துடும், நீ கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருப்பதற்கு நீ லேவியர்களிடத்திலிருந்து ஒரு பிரதியை எழுதி வாங்கி அந்த நியாயப்பிரமாண நூலை உன் பக்கத்தில் வச்சுட்டு நீ டெய்லி வாசிக்கணும், அதில் சொல்லப்பட்டதை நீ கடைபிடிக்கணும்னு சொல்லியிருந்த அந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருந்த சாலமோன் இதில் ஒரு காரியத்தையும் கூட செய்யாததை அவருடைய வாழ்க்கையில் நாம் காண முடிகிறது. நிறையா சம்பாதிச்சு முதலிடத்தை அடைஞ்சேன்னு சொல்கிறாரு, ஞானத்தில் முதலிடத்தில் அடைஞ்சேன் வந்துட்டேன்னு சொல்கிறாரு, செல்வ பெருக்கில் முதலிடம் வந்துட்டேன்னு சொல்கிறாரு, அதே போல் இராணுவ பலத்தில் நான் முதலிடம் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் முதலிடம் வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இவைகள் எல்லாம் நம்ம இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை போல தான், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தேன் என்பது போல. உபாகமம் 17 அதிகாரத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதிகமான குதிரைகளை நீ சம்பாதிக்க வேண்டியதில்லை, அதுக்கு அதை சொல்லிட்டு நீ எகிப்துக்கு போயிடுவா. இவர் எகிப்திலிருந்து திருமணமே முடித்து விட்டார். அதே போல் நிறைய வெள்ளி பொண்ணு இவைகளெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உன் சகோதரர்கள் மேலே நீ பொறாமைப்பட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராத. நியாயப்பிரமாண நூலை ஒரு பிரதியை கேட்டு வாங்கி வச்சு அதை அனுதினமும் வாசிக்கணும்னு சொல்லியிருந்த எல்லா காரியங்களையும் இவர் விட்டு இப்போ கடைசியில் அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாய் சம்பாதித்தேன், நான் அதிகமாய் சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு மாயை, இதெல்லாம் மாய, மனசுக்கு சஞ்சலம், எல்லாம் விசனமாக இருந்தது என்று சொல்லுகிறார். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஒருவேளை யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். யோசேப்பு அங்கே பார்வோனுக்கே தகப்பனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவ்வளோ பிரபலமாக இல்லாத போதிலும் அவர்கள் எல்லாரும் மரணமடைந்தார்கள். ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றிய. எல்லாரும் மறக்கப்பட்டு போயிடுவாங்க ஐயா, எல்லாரும் ஒரு நாளில் மறக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படி என்று சொல்லி சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கையை அவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் கூட நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். எல்லா பிரயாசம் பட்டு முதலிடத்தில் வருகிறதற்கும் அந்த முதலிடத்தை தக்க வைத்து கொள்ளுகிறதற்கும் என் வாழ்க்கையில் அநேக பிரயாசங்களை எடுத்தேன். ஆனால் அவைகளினுடைய அந்த பலனோ ரிசல்ட்டோ எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சூரியனுக்கு மேலே தேவனோடு கூட பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் சஞ்சலங்கள் நீங்க முடியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் குஷ்டரோகியாக இருந்த ஒரு சீமோன் வீட்டில் ஆண்டவராகிய இயேசு பந்தி இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி அதை அவருடைய தலைமயிரனால் அவள் துடைக்கிற அந்த காரியங்களை, அந்த சம்பவத்தை மத்தேயுவிலும் பார்க்கிறோம், மார்க்கு 14:9 பார்க்கிறோம். அங்கே சீஷர்களெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல சொல்கிறாங்க, விலையேறப்பட்ட பணத்துக்கு விற்று இவைகளை தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. 300 பணத்துக்கு விற்று இதை தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே என்று சொல்லுகிறாங்க. ஆண்டவர் அங்கே அதற்கு பதில் பேசுகிறார். தரித்திரர் எல்லோரும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, எப்போதும் இருக்கிறாங்க. ஆனால் இவா செய்த இந்த காரியமானது, இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறப்படும் என்று ஆண்டவர் அங்கே ஒரு சிறு காரியத்தை, ஒரு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை தன்னுடைய பாதத்தில் ஊற்றின ஒரு மகளுடைய காரியங்கள், என்னுடைய சுவிசேஷம், இந்த நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சூரியனுக்கு மேலே தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், இந்த பூமியில் முதலிடத்தை அடைவதற்கும் முதன்மையான இடத்தை தக்க வைப்பதற்கும் எடுக்கிற பிரயாசங்கள் நம்ம வாழ்க்கையில் சஞ்சலங்களுக்கு மேலே சஞ்சலத்தை கொண்டு வந்து சஞ்சலத்தோடு கூட நம்ம சாக வச்சிரோம். ஆனால் சூரியனுக்கு மேலே அண்ட சராசரங்களையும் ஆளுகிற என் ஆண்டவரோடு கூட இணைந்து கொண்டு அவரை உள்வாங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக நாம் நினைவு கூறப்பட முடியும். நம்முடைய கிரியைகள் நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27, 28, 29 பேதுரு அழகாக வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்.
ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்போது நீங்கள் 12 பேரும் 12 சிங்காசனத்தில் வீற்றிருந்து நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க என்று ஆண்டவர் சொல்ல. 12 கோத்திரங்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க. என் நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் நீங்கள் வீட்டையோ சகோதரையோ சகோதரியோ தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ நிலங்களையோ விட்டவன் அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இந்த உலகத்தில் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமற் போகான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவர். நம்முடைய எல்லா கிரியைகளையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் ஒரு சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கென்று பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள ஒரு ஆண்டவர் அல்ல. நம்முடைய எல்லா கிரியைகளையும் அவர் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவர். அதற்கு நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர். ஆகவே நிலைத்திருக்கிற காரியங்களிலே நாம் முதன்மையான இடங்களை பிடிக்க பிரயாசப்படுவோம். நாம் காண்கிற எல்லாமே அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய பணிக்காக, அவருக்காக, அவருடைய சுவிசேஷம் பரம்புவதற்காக இதற்கென்று நாம் பிரயாசங்களை எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லா சாப்பிட்டு நாம் நல்லா சம்பாதிச்சு நாங்கள் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் சூரியனுக்கு கீழே சாலமோன் சொன்ன அந்த சஞ்சலமும் அந்த மாயையும் அந்த விசனமும் தான் நம்ம வாழ்க்கையில் பலனாக கிடைக்கும். ஆனால் சாலமோனிலும் பெரியவராகிய அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவைகளின்படி நம்ம செய்தோன்னு சொன்னால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தரையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பவுலைப் போல திரும்பவும் நாம் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மிகுந்த திருப்தியோடு கூட நாம் கண்களை மூட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.